வாங்க வாங்க சேனாபதி ராஜா தங்கச்சிகளே, என்ன விசேஷம்? அர்ச்சனை பண்ணணும். நாங்க தான் முதல்ல வந்தோம். எங்க அர்ச்சனையை தான் முதல்ல பண்ணணும். முதல்ல பண்ணணும் சாமி. எங்க அர்ச்சனையை தான் முதல்ல பண்ணணும். எங்க அர்ச்சனையை தான் முதல்ல பண்ணணும். ஊர்களே ஒன்னா கூடி வந்திருக்க, யாருக்கு முதல் அர்ச்சனை பண்றதுன்னு தெரியலையே. எல்லாரும் ஒன்னா கேக்குறாளே, யார் பேருக்கு அர்ச்சனை பண்றது? விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். ராஜகுமாரன். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அர்ச்சனையா பண்ணிடுறேன். அவங்க தேங்காய அவங்களே உடைச்சுங்க. தேங்காய நட்சத்திரே துலாராசூஜாஸ்ய ராஜகுமாரன் நாமதேயஸ்ய महागणपते नमः प्रार्थनां कुर्यात् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपते नमः सर्वोपचारपूजां समर्पयामि. வலு இருக்கிற வரைக்கும் உங்க கால் தரையில படுறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். உங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட எங்க எல்லாரோட அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த பொல்லாப்பும் நெருங்காது. ராஜகுமாரா, ராஜகுமாரா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளியா, நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஓஹோன்னு இருக்கணும். நீங்க நடக்கிற வழியெல்லாம் நல்லதே விளையணும். இந்த ஊரும் உலகமும் என்னைக்கும் உங்க பேரை சொல்லியே வாழணும். பொறுத்துக்குமா, அமைதியாருமா, எப்படியாவது மருத்துவச்சிட்ட போயிடலாமா? பழனிசாமி என்னாச்சு? ஐயா, என் சம்சாரம் பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காயா, உடனே அவளை மருத்துவச்சிட்ட கூட்டிட்டு போனியா? கொஞ்சம் பொறுமையாருமா. கொஞ்சம் பொறுத்து. வண்டிக்காரர், இவங்கள மருத்துவச்சிட்ட கூட்டிட்டு போங்க. ஐயா, நீங்க எப்படியே போவீங்க? நான் நடந்தே போய்க்கிறேன். எங்க நேத்து நான் சொல்லி கொடுத்தேன் திருக்குறள், அதை சொல்லு பாப்போம். கற்க 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 கற்க. படிச்சுட்டு வர சொன்னா படிக்காம வந்து நின்னு இப்படி முழிக்கிறியே. படிச்ச சார், வரமாட்டேங்குது சார். உங்க அப்பாவுக்கு இருக்கிற பேர் என்ன, புகழ் என்ன, மரியாதை என்ன, அதையெல்லாம் நீதாப்பா காப்பாத்தணும். நீயே உங்க அப்பா பேரை கெடுத்துருவ போல இருக்க. ஏப்பா ராஜகுமாரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உங்க பேரை கெடுத்துருவேனாப்பா? ஏப்பா அப்படி கேக்குற? வாத்தியார் தான் அப்படி சொன்னார். ஏன் நீ சரியா படிக்கலையா? நான் நல்லாதான்ப்பா படிக்கிறேன். ஆனா வாத்தியார் கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுப்பா. அதனால உங்க பேரு கெட்டு போயிருமாப்பா? ஏய், இதுக்கு போய் அழுதுகிட்டு வா சொல்றேன். இவர் யாரு? மகாத்மா காந்தி. இவர் படிச்ச படிப்புக்கும் போட்டிருக்கிற உடுப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா இந்த உலகம் பூரா இவரை மகாத்மான்னு சொல்லுது. அது ஏன்? காமராஜரை பாரு, அவர் படிக்கல, இருந்தாலும் அவரை படிக்காத மேதைன்னு இந்த நாடே சொல்லலையா? படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம். படிச்சாலும் படிக்கலனாலும் நல்லவன்னு பேர் எடுக்கிறதாப்பா முக்கியம். அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? காந்தி சொன்ன மாதிரி உண்மையே தான் பேசுவேன்னு உறுதிமொழி எடுத்துக்க. பொய்யே பேசாம வாழ்ந்து காட்டு. ஒரு நல்லவனை பெற்றெடுத்த பெருமை இந்த சேனாபதி ராஜாவுக்கு தன்னால வந்து சேருப்பா. அப்படின்னா இன்னில இருந்து நான் உண்மையாதான்ப்பா பேசுவேன். இது சத்தியம். போய் சொல்றான், நம்பாதீங்கய்யா. கட்ட பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தி கேக்குறா? வீட்டுக்கு வர உன்னை கவனிச்சு. கட்ட புடிச்சமையா தப்பு சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி. நீ ஒரு ஆம்பளையா? உனக்கு வெட்கமா இல்ல? ஐயா, அவளை நம்பாதீங்கய்யா, பொய் சொல்றாயா. ஐயா, இந்த ஆளு அந்த வள்ளியம்மா கூட கரும்பு தோட்டத்துல தப்பு பண்ணது உண்மைதாயா? அதுக்கு என்னடி அத்தாச்சி? இந்த தாலி மேல சத்தியமா சொல்றையா, இந்த ஆளு தப்பு பண்ணது உண்மைதாயா? என்னம்மா அது தாலி மேல சத்தியம் பண்ற? கண்ணால பாத்தியா நீ? நான் கண்ணால பாத்திருந்தா கூட அது பொய்யா போகும். ராஜகுமாரன் தம்பி வாக்கு எப்படியா பொய்யா போகும்? ராஜகுமாரன் கூப்பிடுங்கப்பா. ராஜகுமாரன், இந்த அம்மாவோட புருஷன் ஒரு பொம்பளையோட தப்பு செஞ்சதா இந்த அம்மாவே சொல்றாங்க. அதுக்கு சாட்சி நீதான்னு சொல்றாங்க. உண்மையாப்பா?
சொல்லுங்க தம்பி. அது ஐயோ ஓடிடு ஐயா, நானும் வெள்ளையம்மாளும் இந்த கரும்பு காட்டுக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருந்தத அதுவும் நீங்க பார்த்தத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ஐயா. ஐயா தப்பு பண்ணது உண்மைதான். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. இந்த பாருங்க, தப்பு பண்ணக்கூடாது. செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா இந்த ராஜகுமாரனுக்கு பிடிக்காது, தெரியல தம்பி. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், பொய்யும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. உள்ளவங்க செய்ய வந்த காரியம் எல்லாம போனதொரு காரியம். வம்போடு யாரும் வந்தா ஓ வீரம் பேசட்டும், எப்போதும் ஏழை பக்கம் காத்து வீசட்டும். வம்போடு யாரும் வந்தா ஓ வீரம் பேசட்டும், எப்போதும் ஏழை பக்கம் காத்து வீசட்டும். ராஜகுமாரா ராஜகுமாரா உண்மை பார்க்கும் உங்க வாக்குல. ராஜகுமாரா ராஜகுமாரா அம்மா நடக்கும் இந்த நாட்டுல. எங்க பேச்சுல ஏழங்க மூச்சுல நல்வாழ்த்து பாடிடுவோம். ராஜகுமாரா ராஜகுமாரா உண்மை பார்க்கும் உங்க வாக்குல. ராஜகுமாரா ராஜகுமாரா நன்மை நடக்கும் இந்த நாட்டுல. என்ன நிறைஞ்சுதா? சரி, ஆள விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி ராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம். உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காப்பி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. வீச்சருவா வீராசாமி வந்திருக்கேன். வீச்சருவா 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 வீச்சருவா. ஏன்டா உன் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? காதப்பு. நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மெய்க்கப்பா. நான் இருக்க வரைக்கும் காக்கா குருவி கொசு கோழி கால்ரா மலேரியா சிங்கப்பூர் பாக்டீரியா எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை வீடு, தெற்க போனா ஏழாத்த வீடு. எந்த வீடு போன? ஓஹோ, அப்படின்னா ஏழாத்த வீடு. ஏய் சுப்பிரமணி, லேடி வந்துட்டே இருக்கற. சீக்கிரமா பொண்ணு கூட்டிட்டு வா. மாப்பிள்ளனா அப்படி தான இருக்கும். அக்கா, சீக்கிரம் பொண்ணு அனுப்பி வை. இவன் ரொம்ப அவசரப்படுறான். டேய் இருடா, இப்பதான் பூ வெச்சிட்டு இருக்க. டேய், மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? அக்காவே கேட்டுவான். அக்கா, மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? எனக்கு பிடிச்ச ஒரே பேரு என் மாமன் பேரு தான். அப்ப நீதான் ராஜகுமாரன். சரி, பொண்ணு பேர் என்ன? அக்கா, பொண்ணு பேர் என்ன? போங்கடா, என் பெரிய நான் எப்படிடா சொல்றது? அப்ப பொண்ணு பேரு வைதேகி. நீ போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காருடி. ஏய், பொண்ணு வந்துச்சு, தாலியை கட்டா.
ஏய் கட்டி மேல